முதல் செய்தி எல்லோருக்குமே ஒரு குழப்பத்தில் உள்ள ஒரு செய்தி. சவுக்கு சங்கருக்கு இப்போ தான் குண்டாஸ் ஆக்டில் குண்டர்கள் சட்டத்தில் அடைத்தது செல்லாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நேற்று மறுபடியும் குண்டர்கள் சட்டத்தில் காவல்துறை போட்டிருக்காங்க. அதனால் பல பேருக்கு சந்தேகம், என்ன ஒன்றும் புரியல, இப்போ தானே நீ உயர்நீதிமன்றம் குண்டர்கள் சட்டத்தை ரத்து செஞ்சது, கைது செஞ்சதை திருப்பி மறுபடியும் குண்டர்கள் சட்டத்தில் போடுறதுனா அப்போ இங்கே காட்டாட்சி நடக்குதா? ஒரு அதாவது நீதித்துறையின் ஆட்சி நடக்காமல் காவல்துறையின் ஆட்சி நடக்குதா? காவல்துறை ஆட்சி நடந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? என்னென்ன மாதிரி கேஸை போடுவாங்க? இதெல்லாம் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்கிற சந்தேகம்லாம் நிறையா வந்துடுச்சு. இது சட்டப்படி சாத்தியமாகிறதும் கேள்வி எழுப்புகிறாங்க. கார்த்தி சிதம்பரமே சொல்லியிருக்காரு. சமீப காலமாக கார்த்தி சிதம்பரம் அவர்களை பாராட்டுறேன். திமுக தப்பு செஞ்சால் அதை கண்டிக்கிறேன். அப்படி தான் இருக்கணும். நீங்கள் கூட்டணி கட்சின்னு ஜாலியாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. கண்டிக்கிறார் கார்த்தி சிதம்பரம், அவருக்கு வாழ்த்துக்கள், அப்படி தான் கேட்கணும். அவர் இந்த குண்டர்கள் சட்டத்தை போட்டதை திட்டுறார். அதே சவுக்கு சங்கரை நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆள் நல்ல மனுஷன் இல்லை, அவர் பேசுகிறதெல்லாம் தப்பு, ஆனால் இவங்க செய்கிறது தப்பு, இப்போ தான் குண்டர்கள் சட்டத்தை இவங்க ரத்து செஞ்சாங்க, இவங்க திருப்பி குண்டர்கள் சட்டத்தை மறுபடியும் காவல்துறை போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் எப்படி சட்டம் இதை அனுமதிக்குதுன்னு, இது சட்ட சம்மந்தப்பட்ட விளக்கம் இருந்ததுனால தான் இதை மறுபடியும் நாங்கள் இது பேசுகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை எப்படின்னா சட்டத்தில் உள்ள அந்த ஓட்டைகளை பார்ப்பேன் என்பது ரொம்ப பெரிய இதுன்னு நினப்பு. எல்லாருக்கும் ஒரு வீட்டுக்கு போகணும், 4 பேரை வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா தான் நீதிமன்றம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு போட்டு 1 மாதம் ஜெயிலுக்கு அனுப்புனீங்கன்னா தான் இந்த காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் தப்பு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பயம் வரும். முன்னாடி ராஜசேகர நாயர் கமிஷனரை கூப்பிட்டாங்க, பெஞ்சுக்கு நின்றுக்கிட்டு இருந்தார். கமிஷனர் ஆஃப் போலீஸ் ராஜசேகர நாயர் ஹைகோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கிற ஒரு உயர் நீதிமன்றம். என்ன நாட்டில் காட்டாட்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் பொம்மை மாதிரி இருக்கார். காவல்துறை அதிகாரிகள் இதை பயன்படுத்திக்கிட்டு, அதாவது கஞ்சா வைக்கிறது நம்ம நாட்டில் ரொம்ப நாளாக நடக்குது. ஆனால் அரசியல்வாதி சொல்லி தான் கஞ்சா வைப்பான். இப்போ காவல்துறையை தனியாக இயங்கி கஞ்சா வைக்க ஆரம்பிக்கிறான்னா நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, உங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, எனக்கும் பாதுகாப்பு இல்லை. இவங்க கையில் கது போச்சுன்னா என்ன ஆகும்? நீதிமன்றங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் நாட்டை காப்பாற்றணும். கஞ்சா வைக்க ஆரம்பிச்சிட்டான்னா காலி. அதனால் கொஞ்சம் இது நீதிபதிகள்லாம் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கோங்க. நீங்கள் வேறு பயப்படுறீங்க, இவங்க வழக்கு வந்தால் நான் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ யாருக்கு மணி கட்டுவது? பூனைக்கு மணி கட்டுவது யார்? எல்லாத்துக்கும் உச்ச நீதிமன்றம் கட்ட முடியுமா? ஒரு காலத்தில் காவல்துறை கைது பண்ணால் யாருமே கேட்க முடியாது. உச்ச நீதிமன்றம் வச்சா அங்கே செக்கு. கைது இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. கைதை நீ வீட்டில் சொல்லணும், அரெஸ்ட் மெமோ போடணும், 7 கட்டளைகள் பிறப்பிச்சாங்க. அப்புறம்தான் காவல்துறை அதிகாரம் ஒடுக்கப்பட்டது. மனித உரிமை இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் காவல்துறைக்கு ஒரு பயம் வந்தது. காவல்துறைக்கு பயம் இருக்கணும். அதிகாரத்தை நம்ம கையில் அதிகாரம் இருக்குது, நம்ம நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்கிற எண்ணம் வந்தால் நாட்டிலே நல்லவர்களுக்கும் ஆபத்து. இப்போ கஞ்சாலாம் எப்படி, அந்த கஞ்சா கதைகள்லாம் தெரியணும்ல. கஞ்சா கதை இன்றைக்கி சொல்கிறேன். முதல்ல இந்த அரசியல்வாதிகள் கஞ்சா வைக்கிறது, சரீனா அப்படிங்கிற லேடிக்கு போய் கஞ்சா வச்சாங்க. அது சசிகலா நடராஜன் ஒரு பெண்ணோட தொடர்பில் இருந்தார், சரீனான்னு. அந்த சந்தேகம் வந்தோடனே அப்போ ஆளுங்கட்சி அதிமுக இருக்கும்போது சசிகலா போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கஞ்சா வச்சு பிடிச்சாங்க. இந்த பாவத்தை எங்கே போய் தொலைக்கிறது? இன்றைக்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் அந்த பாவம் தான். சசிகலா இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா நிரபராதிகளை, அது ஒரு பெண்ணு, அவங்க வாழ வேண்டியவங்க கஞ்சா வச்சு பிடிச்சாங்க. அவங்க சொன்னாங்கன்னா போலீஸ் அதிகாரி வெக்கம் இல்லாமல் கஞ்சா வச்சு அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணாங்க. கோர்ட்டில் போய் அந்த பெண்ணு அவங்க அம்மாலாம் அந்த கேஸ் நடக்கும்போது வெளியில் மண்ணை வாரி தூங்கினாங்க, நாசமாக போவாங்கன்னு. அந்த பலனைத்தானே அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணை வச்சு கஞ்சா வச்சு பிடிக்கலாமா? சரி, அரசியல்வாதிகளுக்கு தான் புத்தி இல்லை. காவல்துறை யூனிஃபார்ம் போட்டவங்க இந்த கேவலமான வேலையை அன்றைக்கி செஞ்சீங்களா இல்லையா? அந்த கஞ்சா கேஸு அதுதான். அதுக்கடுத்தது கஞ்சா கேஸ் ஜெயலலிதா அவங்க பண்ணாங்க. அதுலேயாச்சும் எனக்கு என்னென்னா, ஜெயலலிதா ஏன் பண்ணாங்கன்னு சொல்லிடுறேன். ஜெயலலிதா அவங்க வளர்ப்பு பையன்னு ஒருத்தர் இது பண்ணாங்க. அவங்க வீட்டில் இருந்த பணத்தெல்லாம் ஒரு தூக்கிட்டு போயிட்டாருங்கிறது தான் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு. அரசியல்வாதி எலெக்ஷனுக்காக நிறைய கோடிகளை வீட்டில் வச்சுருக்காரு. இந்த வளர்ப்பு பையன் 2 பேரோடு சேர்ந்து அத்தனை பணத்தையும் தூக்கி கொண்டு போய்விட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஜெயலலிதாவுக்கு வரும்போது, அவங்க 2001 ஆட்சிக்கு வந்தோடனே கமிஷனரை கூப்பிட்டு சொன்னாங்க, என் பணத்தை பூரா அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்க. இதில் பல முக்கிய புள்ளிகளுக்கும் பங்கு இருக்குது.
அந்த பையனை பிடிச்சி நீங்கள் ஒரு பணத்தை திருப்பி வாங்கணும், எங்கே வச்சான்னு தெரியணும்னு சொல்லும்போது அவர்கிட்ட கஞ்சா வச்சு பிடிச்சி அவரை பயமுறுத்தி கொஞ்சம் பணத்தெல்லாம் எடுத்தாங்க. அதுவே தப்பு தான், ஜெயலலிதா அவர்கள் செஞ்சது தப்பு தான். வேறு எதையாச்சும் கேஸ் போடல. எதுக்கு இந்த கஞ்சா? அப்போவே நான் 2001 இது நடக்கும்போது ஒரு கட்டுரை எழுதினேன் இன்டர்நெட்டில். அப்போ பாலிட்டிக்ஸ் வர்சஸ் கஞ்சா அப்படின்னு இங்கிலீஷில் பாலிட்டிக்ஸ் வர்சஸ் கஞ்சான்னு போட்டு இந்த மாதிரி கஞ்சா வச்சுக்கிட்டு எப்படி இது பண்ணுறாங்கங்கிறதே அந்த ஜெயலலிதா அவர்கள் சொன்ன விஷயத்தையே செஞ்ச விஷயத்தை நான் எதிர்த்து தான் எழுதுனேன். ஏன்னா உடன்பாடு கிடையாது. யார் செஞ்சாலும் தப்பு தான். கஞ்சா வச்சுக்கிட்டு பண்ணுற வேலை உங்களுக்கெல்லாம் எங்கே இது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கெல்லாம் தண்டனை எப்படி கிடைக்கும்னு சொல்லுங்கள். காவல்துறை அதிகாரிகளுக்கு சொல்கிறேன், நீதிமன்றத்துக்கு சொல்கிறேன். இப்போ சவுக்கு சங்கருக்கு எப்படி வந்திருக்காங்கன்னா 2 கேஸ் போட்டாங்க. முதல் வழக்கு என்ன தெரியுமா? போலீஸ் ஆஃபீஸரை திட்டினாங்க, பெண் போலீஸை திட்டினாங்க, 17 கேஸை போட்டு விட்டான். 10 கேஸுக்கு மேலே போட்டு 10, 13, 15, 16 கேஸ் போட்டான். போலீஸ் ஆஃபீஸரை திட்டினாங்க. அதுக்கு போய் குண்டர்கள் சட்டத்தை போட்டாங்க. அப்போ உயர் நீதிமன்றம் சொன்னது, இது வாயினால் பேசுனதுக்கெல்லாம் குண்டர்கள் சட்டத்தை போடலாமா, ஏதாச்சும் இது இருக்கா அப்படின்னு சொல்லி ரத்து செஞ்சாங்க. இப்போ என்ன பண்ணுறான், வாயில் பேசுனதுக்கெல்லாம் இது தப்பா அப்படின்னு தானே நீங்கள் குண்டர்கள் சட்டத்தை ரத்து செஞ்சீங்க. இப்போ கஞ்சா கேஸில் குண்டர்கள் சட்டத்தில் போடுறேன், சட்டப்படி கரெக்டு. சட்டப்படி என்னென்னா அது வேறு கேஸு, இது வேறு கேஸு. அது எப்படி உபயோகிக்கிறான் பாருங்க. கஞ்சா கேஸுக்கு குண்டர்கள் சட்டம். எவனுக்காச்சும் பயம் இருக்கா பார்த்தீங்களா? நீதிமன்றத்தையும் நீதித்துறையும் பார்த்து யாருக்காச்சும் பயம் இருக்கா? ஸ்டாலின் பொம்மை மாதிரி இருக்காரு. காவல்துறையை அவர் இயக்கலை, அவர் காவல்துறைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, பொம்மை மாதிரி உட்காந்துட்டு போகிறார். இதை காவல்துறை அதிகாரிகள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். நீதிமன்றங்களுக்கு சொல்கிறேன், நீதிபதிகளுக்கு சொல்கிறேன், காவல்துறை வாளை ஒட்ட நறுக்குங்க, நாட்டுக்கு ஆபத்து. அவன் பிடிக்காதவன் மேலாம் கேஸை போடுவான். நான் பல வழக்குகளை சந்தித்தவன், பல வழக்குகளில் பார்த்தவன். பொய் கேஸு போடுறதுல மன்னர்கள், நம்மவங்க மனசாட்சியே இல்லாதவன் நிறைய பேர் இருக்காங்க. அதில் அவங்கள முதல்ல காவல்துறை விட்டு வெளியில் அனுப்பணும். அதனால் கார்த்தி சிதம்பரம் சொன்னபடி சவுக்கு சங்கர் நல்ல மனுஷன் இல்லை, அவருக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜனநாயக நாட்டுக்கு எதிரான விஷயங்கள். இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். குண்டர்கள் சட்டத்தை ரத்து பண்ணுங்க ஹைகோர்ட். இல்லைன்னா தப்பாக பயன்படுத்தி அப்பாவி எல்லாத்தையும் உள்ளே போடுவாங்க. என்னமோ இவங்க கையில் தான் ஆட்சி இருக்கிற மாதிரி, இவங்க தான் ஏதோ நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி. நாட்டை ஆண்டுக்கிட்டா இருக்கீங்க நீங்கள். சரியான வழக்கறிஞர்களுக்கு சொல்கிறேன், வழக்கறிஞர்கள் டாப் அட்வொகேட்ஸ் எல்லாம் ஒன்றா சேருங்க. காவல்துறைக்கு செக் வைக்கலைன்னா உங்களுக்கும் ஆபத்து. நாளைக்கு நீதிபதி வீட்டிலே கஞ்சா வைப்பான். அதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. அதை நான் வெளில சொல்ல விரும்பலை, வழக்கறிஞர்களுக்கு தெரியும். ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி அவங்க வீட்டில் இதிலேயே கஞ்சா வச்செல்லாம் விஷயங்கள் நடந்தது. காவல்துறை அதிகாரி என்ன வேணாலும் செய்வாங்க. அவனுக்கு வேண்டியதை பதவியை கொடுத்துட்டிங்கன்னா என்ன சமூக விரோத இது கூட செய்வாங்கங்கிற நிலைமை ஆகிப்போகுது. அதனால் காவல்துறைக்கு கடுமையான கண்டனத்தை இது பண்ணுறேன். சும்மா ஒரு ஆளை உள்ளே வச்சுக்கிட்டு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இந்த வேலை பண்ணாதீங்க. நாட்டில் சட்டம் தான் ஆட்சி செய்ய வேண்டும். நீங்கள் ஆட்சி செய்தால் நாடு சுடுகாடாகிவிடும். நான் காவல்துறையிலும் இருந்திருக்கிறேன், நீதித்துறையிலும் இருந்திருக்கேன். நான் மனசாட்சியுடன் பேசுகிறேன். காவல்துறை கையில் அவ்வளோ அதிகாரம் போகக்கூடாது. சில அதிகாரிகளை காவல்துறையை விட்டு வெளியில் அனுப்பணும், இந்த மாதிரி தப்பை யூஸ் பண்ணுறவங்கள. அதனால் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், டாப் அட்வொகேட்ஸ் ஒன்று சேருங்க, சேர்ந்து நம்ம ஒரு பிளான் போடணும். இவங்களெல்லாம் எப்படி தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி, சட்டத்தை தவறாக பயன்படுத்துபவர்களை எப்படி தண்டிக்கணும். ஸ்டாலினுக்கும் சொல்கிறேன், மக்களின் பிரதிநிதி நீங்கள், மக்களால் ஓட்டு போட்டவங்க, மக்களை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை. காவல்துறையின் காட்டாட்சியை நீங்கள் இப்படி வேடிக்க பார்த்து கொண்டிருந்தால் நாளை நீங்களும் குற்றவாளி ஆவீர்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் காவல்துறைக்கு சொல்கிறேன். ஒழுங்காக வாழை சுருட்டிக்கிட்டு அடக்கி வாசிங்க, மனசாட்சிக்கு பயப்படுங்க. இந்த மாதிரி கையில் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்தார். கையில் அதிகாரம் இருக்கும்போது ஆடிய அதிகாரிகள் பல பேரை பார்த்தார்.